விஷ்ணு பிரமா நந்தி ராஜபாளைய நீதிமன்றம் கோர்ட்டு தெற்குபாளைய ராஜபாளைய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய தாலுகா எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றத்தில் கோர்ட்டார் பூராமே கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி எவ்வளோ பெரிய தப்பு செய்தான் பார்த்தியாப்பா. கணக்கு கைலாசத்தில் உள்ளே இடித்தது, சிலை இடிச்சிருக்கான், பீடத்தை இடிச்சிருக்கான். இவன் இடத்துல ஆத்தா இடத்துல அப்பா இடத்துல வந்து அவன் ஈஸ்வரமா எங்கள் அண்ணன் போடல. சரியா? உழைப்பு உழைச்சதை ஊதியத்தை இடத்துக்கு பணத்தை காகித பேப்பரை கொடுத்து வாங்கியிருக்கான். இவன் ஏமாற்றி எழுதியிருக்கான். தாப்பன் அவன் எல்லாம் குடும்பமே குடும்பத்தாரே எழுதியிருக்கான். அதான் குடும்பத்தார் கணக்கு உள்ளே ஏற்றின கணக்கு. புரியுதா? குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த குடும்பத்தில் மட்டும்தான் அது நீதிமன்றம் இதுக்கு அதான் தீர்மானத்துக்கு போடுதார். நீதிமன்றத்தில் ஏன் தப்பு கணக்கு வெளியில் ஆடுது ஓடுது? தப்பு நீதி கேட்குறவனுக்கு நீதி கொடுக்கணும், நியாயத்தை கேட்குறவன் நியாயத்தை கொடுக்கணும். அநியாயப்பட்டிருந்தாலும் உள்ளே தூக்கி போடணும். ஏன் போடல? அதான் அந்த கேள்வி கேட்கார். புரியுதா? ராஜபாளையம் தெற்குபாளையம் கிரிமினல் கேஸில் ஏற்றின கணக்கில் கவர்மெண்ட் லாயரு இப்படியே உட்காந்து இவனும் சிலிவுத்தூர் கவர்மெண்ட்டும் உட்காந்து கனெக்ஷன் ஆடி அவன் யார் சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயர் இருக்கானா அவன் மந்திரிட்ட குழாயி, அவன் மந்திரிட்ட குழாயி, இவன் எம்எல்ஏ எப்படி எம்எல்ஏ குழாயி. நான் எல்லாம் அந்த கூட்டங்கள் கொல்ல கூட்டமாக உட்காந்து சிவலிங்கம் கொடி விளக்க கைலாசத்தில் இடித்து போட்டான். சிவலிங்கம் கொடி இடிக்கலாமாடா பாய் பேயடா. அது என்ன ஏதுன்னு அவன் ஏற்கனவே வெளியே போயிட்டான். அன்றைக்கி பேர் மீதி தள்ளிட்டார் ஓடுறா அப்படின்னு பாதத்தை வாங்க போயிட்டான். தகப்பனுக்கு பாதத்தை மதுரைக்கு போயிட்டான். புரியுதா? சின்ன பையன் மட்டும் உள்ளே இருக்கான். அவன் தான் கணக்கு பூரா இடித்தது வச்சது பூரா வீடியோ எடுத்து யூடியூப் கணக்கில் உள்ளே விட்டாச்சு. கணக்கு உள்ளே கிடக்கு. சரியா? உள்ளே கணக்கு கிடக்குடா. தப்பு எதுக்குடா செய்திய? தப்பு எதுக்கு அன்னைக்கு ஈஸ்வரமாகனு இருந்தால் இவன் அவ்வளோ ஒரு 10-20 பேர் ரவுடிகளை வச்சு அடிக்கன்னு வந்தவன். இந்த இப்போ ஏமாற்றி எழுதுனா முட்டாப்பே தாப்பனு மோனம் தூக்கி போட்டு நச்சு போடுவார். ஒழுங்கா போடா. கணக்கு தப்பு செஞ்ச கணக்கு நீதிமன்றத்தில் இவன் கணக்கு ஒப்படைக்கலை. இந்த தாப்பனு மோனம் சுவை சம்பாத்தியம் புளுத்தி சம்பாத்தியம் ஏமாற்றி எழுதுன முட்டாப்பேல தாப்பனு மோனம் இந்த இல்லை இல்லை 2 பேரும் கலாணி பேயடா. ஈஸ்வரமான ஏமாற்றி எழுதி தின்னு நச்சு இன்னும் நாக்கை போட்டு அலைஞ்சிக்கிட்டு அலைதான். இன்னும் விற்கணும் அலைதான். வாடா நேராக அங்கே உள்ளே வந்து காலை வைடா. எலுமிச்சம்பழம் கனி 4 பக்கமும் இருக்கிருக்காரு. ரத்தம் காலை வச்சுட்டு போனேன்னா ரத்தம் குடல் மூளை ரோட்டில் செதறி கிடப்ப. 4 வீலரில் 2 வீலரில் பறக்க இந்த பத்திரம் எழுதுன ஏமாற்றி எழுதுன முட்டாப்பே அனைத்து முட்டாப்பே கார் வண்டி 4 வீலரில் தூக்கி குடல் வேறு மூளை வேறு சிதறி விட்டுருவார் ரோட்டில். ஒரு நூல் அளவு தான், ஒரு செகண்டில் முடிச்சுடுவார். ஒழுங்கா போடா, ஒழுங்கா போ. கணக்கு நீதிமன்றத்தில் ஏமாற்றி அடித்து காவல்துறை வரைக்கும் காகித பேப்பரை வீசி எறிஞ்ச முட்டாப்பேகளா 2 பேரும் இதே சோழி அடைஞ்சிட்டு தின்னுட்டு எப்படா ரோட்டு காட்டில் போறியடா? 2 பேரும் 2 பேரும் எப்படா போறிய? ஏமாத்தனம். இது கவர்மெண்ட் லாயரை வச்சு சமாளித்து இதில் பூரா விற்று 20 லட்சம் 8 லட்சம் 10 லட்சமாக போட்டு இவனுக்கு கவர்மெண்ட் லாயருக்கு உருவாக்கா அவனுக்கு அந்த பணத்தை வாங்கி ஏடா ஒரு பாவத்தை செஞ்சு எப்படா தின்னுட்டு இருக்கியடா? தின்னு எப்படா போகிறா? முட்டாப்பேல உழைச்சவனுக்கு உயிரக்கோலை கொதிக்கல. அந்த பாவம் உனக்கு தான்டா. கவர்மெண்ட் லாயராக இருக்கையில் உனக்கு தான் அந்த பாவம். உன் பொண்டாட்டி இவ்வளோ நல்லாவாடா இருக்கு? இல்லை உன் பொண்டாட்டி உன் புள்ள நல்லாவா இருக்கா? விளங்காமல் கிடக்கடா முட்டாப்பேல. பாவத்தை செய்யாதீடா காமுட்டாப்பேல. எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதியை பூராமே கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி ராஜபாளையமும் கேட்டுக்கோப்பா, சிலுவத்தூரும் கேட்டுக்கோப்பா, மதுரையும் கேட்டுக்கோ. சரியா? ஆணும் பெண்ணும் நீதிபதியை பூரா கேட்டுக்கோப்பா. ரிஜிட் அடிச்சிட்டான். ரிஜிட் அடித்து காவல்துறையில் நீதிபதி நீ இது என்னென்னு சுற்றி பார்த்து எனக்கு கணக்கு கேட்ட கேள்வியும் காவல்துறை கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். எப்படி? அங்கே தான் கவர்மெண்ட் லாயர் இவன் கட்சி கொடியை தூக்கி ஆட்டுதான்ல. நிப்பாட்டியே பத்திரம் போடு. 90 நாள் உள்ளே இருந்திருக்கு. எங்கே காவல்துறை செட்டியார்பட்டி தலபாய்புரத்தை 90 நாளை பத்திரம் அடிக்கான். அப்போ இந்த பூமியை என்ன பாடுபடுத்துவான்? இந்த பூமியை விற்று திங்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஆடுறதுக்கு எப்படி கூத்தடிச்சு வச்சுருக்கான். இதில் 1008 கணக்கு வெளியே எடுப்பார். இந்த ஏமாற்றி எழுதுனது பத்திரப்பதி அதுக்கு தான் தாசில்தார் விஓ கலெக்டர் பத்திரப்பதி இட அளப்புத்துறை வரைக்கும் உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. இது தாண்டா கணக்கு. சும்மா ரோடு வருது செடி புளுத்தி வருதுலாம் கிடையாதா? கணக்கு விற்று தின்னுட்டு அலையின பூரா அதிகாரி பூரா உள்ளே கொண்டு போய் ஏற்றிடுவார். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சுக்கோ. அதான் கனி எலுமிச்சம்பழம் கனியை திருவண்ணாமலையிலேருந்து கணக்கு சென்னை மெட்ராஸ் பூரா எரியுதார். பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் அடைக்க 4 கணக்கு போட்டாரா 4ல் எரித்து சாம்பலாக்கி விடுவார். முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. அந்த நீதிபதியை பூரா மிரட்டியிருக்கான் கவர்மெண்ட் லாயர். எனக்கு எல்லாம் இடித்து போட்டிருக்கான். அவர் கணக்கு கொடுத்துருக்காரு. கைலாசத்துலேருந்து ஐயா கடவுள் மகன் கொடுத்துருக்காரு. கணக்கு எல்லாம் ஒப்படையில் எல்லாம் அரெஸ்ட் பண்ணு. அப்போ இந்த பேக கூத்தடிச்சு எவ்வளோ வச்சுருக்கான்? மூளை வேலை செய்தாண்டா கவர்மெண்ட் லாயருக்கு. ராஜபாளையமும் சிலிவத்தூரும் உனக்கு மூளை வேலை செய்யுது, மந்திரிக்கு மூளை செய்யுது. என்னடா எல்லாம் மூளை குதறிடுவார் ரோட்டுக்கு. பார்த்தியா? ராஜபாளையம் தாலுகாவில் செகண்ட் நூல் அளவில் என்ன நடக்குன்னு பார்த்தியா இல்லையாடா? இல்லை எம்எல்ஏ முட்டாப்பேல காமுட்டாப்பேல சொரிமண்டா இந்த கண்டாரோலி மண்ணால் வந்த வெனை அதுதான் உள்ளே போட மாட்டி வச்சுருக்கான். சட்டமன்ற தொகுதி
விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தாலுகாவில் எம்எல்ஏவுக்கு நீதிமன்றத்தில் பேரை தூக்கி வச்சுருக்கான் உள்ள நடு சென்டரில். கண்டாரோலி மேலே பிதிக்கி எடுத்து போடுவார். ஏண்டா அறிவில்லையாடா, சோறு தானடா திங்க. ஒரு இடத்துல கடவுள் வந்து உட்காந்துருக்காரு, நீதிமானம் உட்காந்துருக்காரு, நீதிமன்றம் கோர்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நீ ஒன்றும் தெரியுமில்லடா. தெரிஞ்சிருந்தா இந்த கண்டாரோலியுமே இந்த கூட்டங்கள் இடிச்சிடணும், வரக்கூடாது, வந்துட்டா சூழிங்க கொடி வந்துட்டா நம்மளை பூரா உள்ளே தூக்கி போட்டுருவாருன்னு உனக்கு எல்லாம் தெரியுது. ஏண்டா காமுட்டா பேல இடித்த வேதனை ஈஸ்வரமான இன்னும் அப்படியே அப்படியே இறுக்கி நிற்காம், அப்படியே வெறியில் நிற்காம். இல்லே அமைதியாடுறா அப்படிங்கார் தகப்பேன். புள்ளைய அமைதியாடுறா, நான் இருக்கேன்டா, நான் என்னை மிஞ்சி மானிட போயிடுவானடா அப்படின்ட்டார். புரிதா இல்லையா? அதுதான் வானரப்படை போடுதார். எதுக்கு ராஜபாளையம் ஏற்றுனவனே பிடிப்பார். இப்போ அடுத்த கணக்கு ஏன் ஏற்றாமல் இருக்கு? ஏற்ற வேண்டாங்காரு. இருறா வச்சிட்றா பொருறா பார்ப்போம். முதல் கணக்கே தப்பு செஞ்சு வச்சுருக்கான், அடுத்த கணக்கில் போய் உட்காந்து ஆட்டுவான். இந்த பேரை முதல் கணக்கில் உள்ளே தூக்கி போடணும் அப்படின்ட்டார். முதல் கணக்கில் தப்பு செஞ்ச கணக்கில் உள்ளே தூக்கி போடணும். உள்ளே தூக்கி போடணும். இராணுவத்தை வச்சு வானரப்படையை கூப்பிட்டு அலசி பிறக்கி வீடு 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 இடக்கிறதால தூக்கி உள்ளே தூக்கி போடணும்டா அப்படிங்கார். சொல்லிட்டார். அவர் விட மாட்டார். அது எப்படி விடுவார்? நான் என் புள்ள குடும்பத்தோடு உட்காந்துருக்கேன், ஏன் தேட அவன் தப்பு செய்தான். பாடுறா டெல்லியில் பாடுறா நீதிமன்றத்தில் பூரா இவனுங்க வானரப்படை இராணுவத்துக்குள்ளே இடத்துக்குள்ளே அங்கே பூரா கணக்கு இருக்கிற பூரா இந்த அதானியை வச்சு பிரதமர் ஓட்டுதான். அதை அந்த இடத்த பிடிக்காரு. ஒரு பேலருக்கு விட மாட்டார், ஒட்டை வலிச்செல்லிடுவார். அங்கே அந்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் டெல்லியில். ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல்வாதி ஒவ்வொரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய சேட்டை செய்தான்? தூக்கி நடு ரோட்டில் விட்டு என்கவுண்டரில் கணக்கை முடிச்சிருவார். அப்படியா? மக்கள் பூரா பார்க்கணும், ஏழை எளிய மக்கள் பூரா பார்க்கணும். விவசாயம் பண்ணி திங்கான்ல அவன் பார்க்கணும். அந்த மாதிரி நடத்திடுவார். ஒழுங்கா போடா. கணக்கு ஒப்படைக்காமல் விளையாட்டாட நடந்துக்கிட்டு இருக்கு. ராஜபாளையம் நீதிமன்றத்தில் நடந்த கணக்கு வழக்கறிஞரை தூக்கி வச்சு விசாரணை நடக்கும். கேட்பார், கேட்காம விட மாட்டார், கண்டிப்பாக கேட்பார். அடிச்சிட்டான், அவனை தூக்கி உட்கார வச்சு முதல் கணக்கு ஏன் கணக்கு தப்பு கணக்கு, நான் மறுபடி கணக்கு எப்படி ஏற்ற முடியும் அப்படின்ட்டார். முதல் கணக்கு தப்பாக நடந்திருக்கு, அடுத்த கணக்கு நான் எப்படி ஏற்றுவேன்? எனக்கு முதல் கணக்கு விடையை விடு, எடு அப்படிங்கார். ராஜபாளையம் எடு. அந்த ஜட்ஜை தூக்குவார், விடமாட்டார். ஐயா வானரப்படை வச்சு ராஜ்ய மரியாதையோட கூப்பிட்டு கணக்கு போட்ட சைன் போட்ட வாக்குவாதம் நடந்துச்சா ராஜபாளையத்தில். நீதிபதி ஜட்ஜி கையெழுத்து போட்டோடனே மாற்றிட்டான், உடனே தூக்கி மாற்றிட்டான். அது மேலே குற்றத்தை வச்சு தள்ளிட்டான். கண்டார ஒளி இந்த திமுக கட்சிக்காரன் வழக்கறிஞர்களை வச்சு முட்டாப்பேல தூக்கி போட்டு மீச்சு போடுவார். அந்த நீதிபதி மேலே ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லி காகித பேப்பர் வாங்குதாரு சொல்லி தூக்கி தள்ளிட்டான். இதிலே முட்டாப்பேலே உட்காந்து கணக்கு தோண்டி வெளியெடுப்பாரா. அதான் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் இந்த கவர்மெண்ட் லாயர் 2 கணக்கில் கொட்டை வெதற அறுத்து விட்டுருவார். இல்லே தப்பாக நினைக்காத, உன் பொண்டாட்டி பிள்ளை ரோட்டில் போர் வீலர் எங்கேயும் போச்சுன்னா அப்படியே கூழாக்கிடுவார். சரியா? பூமியில் இறங்கிட்டார், ஒழுங்கா போ, கணக்கு ஒப்படைக்கலாம் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். அதான் வானரப்படை அப்படியே தடுத்துக்கிட்டே நிற்கான் தமிழ்நாட்டில். நீ தடுத்து பாரல, முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.